ஒரு சமயம் ஒரு அமைதியான சிறிய பண்ணையில் ஒரு தாய் வாத்து தனது கூட்டில் அமர்ந்து தனது முட்டைகள் பொரிக்கும் வரை காத்திருந்தது. அவள் பல நாட்கள் பொறுமையாக காத்திருந்தாள். இறுதியில் முட்டைகள் ஒவ்வொன்றாக உடைக்க ஆரம்பித்தன. பல அழகான பஞ்சு போன்ற வாத்துகள் வெளியே வந்தன. ஆனால் ஒரு முட்டை மற்றவற்றை விட பெரியது, இன்னும் குஞ்சு பொரிக்காமல் இருந்தது. தாய் வாத்து காத்திருந்து காத்திருந்தது. கடைசியாக பெரிய முட்டை வெடிக்கத் தொடங்கியது. அவரது உடன்பிறப்புகளின் மென்மையான மஞ்சள் நிறத்திற்கு பதிலாக சாம்பல் இறகுகளுடன் கூடிய பெரிய மோசமான வாத்து வெளியே வந்தது. தாய் வாத்து ஆச்சரியப்பட்டாலும் அவனை வரவேற்றது. அடுத்த நாள் தாய் வாத்து தனது வாத்து குட்டிகளை முதல் நீச்சலுக்காக குளத்திற்கு அழைத்துச் சென்றது. அவள் உள்ளே குதித்தாள். பின்னர் அவர்கள் பின்தொடரும்படி துடித்தாள். இருப்பினும் மற்ற வாத்துகள் மற்றும் பண்ணை விலங்குகள் வித்தியாசத்தை கவனிக்க அதிக நேரம் எடுக்கவில்லை. என்ன ஒரு அசிங்கமான வாத்து! அவர்கள் திகைத்து சிரித்தனர். ஏழை வாத்து மிகவும் சோகமாகவும் தனிமையாகவும் உணர்ந்தது. அவனுடைய உடன்பிறப்புகள் அவனை கிண்டல் செய்தன. மற்ற விலங்குகளும் அவனை தாக்கின. அவர் பல முறை அசிங்கமானவர் என்று அழைக்கப்பட்டார். அவர் அதை நம்பத் தொடங்கினார். தான் எங்கும் சேராதவன் போல் உணர்ந்தான். நான் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் நினைத்தார். கனத்த இதயத்துடன் அசிங்கமான வாத்து பண்ணையை விட்டு ஓடியது. அவர் வயல்களிலும் புல்வெளிகளிலும் அலைந்து திரிந்தார். மேலும் தனிமையாகவும் பரிதாபமாகவும் உணர்ந்தார். இலையுதிர் காலம் வந்தது. இலைகள் பொன்னிறமாகவும் பழுப்பு நிறமாகவும் மாறியது. அசிங்கமான வாத்து ஒரு சிறிய குளத்தை கண்டுபிடித்து அங்கேயே இருக்க முடிவு செய்தது. அவர் நீந்தினார் மற்றும் டைவ் செய்தார். ஆனால் குளத்தில் உள்ள மற்ற விலங்குகள் இன்னும் அவரை கேலி செய்தன. குளிர்காலம் வந்தது. குளம் உறைந்தது. அசிங்கமான வாத்து சூடாக இருக்க நகர்ந்து கொண்டே இருந்தது. அவர் முன்பை விட குளிர்ச்சியாகவும் தனிமையாகவும் உணர்ந்தார். ஒரு இரவு அவர் பனியில் சரிந்து சோர்வு மற்றும் பசி. ஒரு நல்ல விவசாயி அவரை கண்டுபிடித்து வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். விவசாயியின் குழந்தைகள் வாத்து குட்டியுடன் விளையாட விரும்பினர். ஆனால் அவர் பயந்து ஓடினார். அவர் குளிர்காலத்தின் எஞ்சிய காலத்தை குளத்திற்கு அருகிலுள்ள ஒரு குகையில் மறைந்தார். வசந்த காலம் வந்ததும் பனி உருகியது. சூரியன் மீண்டும் சூடாக பிரகாசித்தது. ஒரு நாள் அசிங்கமான வாத்து குளத்தில் ஒரு அழகான அன்னம் இறங்குவதைக் கண்டது. அவர் பார்த்ததில் மிக அழகான பறவைகள் அவை. அவர்கள் மிகவும் நேர்த்தியாக தண்ணீரின் குறுக்கே சறுக்கினார்கள். அசிங்கமான வாத்து அவர்களிடம் ஈர்க்கப்பட்டதாக உணர்ந்தது. ஆனால் அவர்களும் அவரை கேலி செய்வார்கள் என்று பயந்தார். ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒன்று அவர்களை நோக்கி நீந்தியது. அருகில் சென்றதும் தண்ணீரில் தன் பிரதிபலிப்பைக் கண்டு வியந்தான். அவர் இனி ஒரு அசிங்கமான வாத்து அல்ல. குளிர்காலத்தில் அவர் ஒரு அழகான அன்னமாக வளர்ந்தார். வாத்து குட்டியாகத் தோன்றினாலும் பரவாயில்லை என்பதை உணர்ந்தான். உள்ளே அவர் யார்? அழகான அன்னம் அவர் ஆனார் என்பதுதான் முக்கியம். அவர் தனது இறக்கைகளை விரித்து தலையை உயர்த்தி தனது புதிய குடும்பத்தில் சேர்ந்தார். மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் உணர்ந்தார். எனவே ஒரு காலத்தில் அசிங்கமான வாத்து தனது உண்மையான சுயத்தையும் அதனுடன் வந்த மகிழ்ச்சியையும் தழுவி மகிழ்ச்சியாக வாழ்ந்தது.